கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணவேல் சினிமாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் வந்திருக்குது, கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டேட் விசஸ் நோபடி. அதாவது கோர்ட்டில் நடக்கிற கேஸு, அரசு போட்ட ஒரு கேஸுக்கு எதிராக யாருமே அடையாளம் இல்லாத ஒருவனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. படம் வந்து ஆக்சுவலாக தெலுங்கு படம், ஆனால் தமிழில் தான் பேசுகிறாங்க, தமிழ் டப்பிங். அதனால் நீங்கள் நேராகவே பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ரொம்ப 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 விறுவிறுப்பான ஒரு படமாக எடுத்திருக்கிறாங்க. கோர்ட் ரூம் ட்ரையல் அப்படின்னு சொல்கிறது ஒரு தனி ஜானர். அந்த கோர்ட்டில் வந்து வாதங்களை எப்படி வைக்கிறாங்க, போகிறாங்க அப்படின்ற செய்திகளெல்லாம் ரொம்ப அழகாக படம் முடிச்சிருக்காங்க. படம் தொடங்கும் போதே எப்படி தொடங்குனா, ஒரு கோர்ட் சீனில் தான் தொடங்கும் போதே என்னென்னா, ஜட்ஜி வந்து சொல்லுவார், இதுவரை 2 தரப்பு வாதங்களையும் கேட்டாச்சு, எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சாச்சு, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதை குறித்து இறுதி தீர்ப்பை ஒரு தேதி சொல்லி, அதாவது ஒரு 3 நாளோ 4 நாள் கழிச்சு ஒரு தேதி சொல்லி, அந்த தேதியில் பப்ளிக்காக வாசிக்கப்படும் அப்படின்பாரு. அந்த குற்றவாளியாக ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருப்பான். அவன் கையில் விளங்க மாட்டுவாங்க, கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியே அவன் சோகமாக போவான், எல்லாரும் கலைஞ்சிடுவாங்க. இப்படி தான் சீன் தொடங்கும். இப்படி சீன் தொடங்கின உடனே அடுத்த அந்த பையனுக்கு கூட வந்த 2 பேர் டீ கடையில் உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, யார் தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிலங்க அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் சொல்லுவான், அங்கே மோகன்ராஜ்னு ஒரு வக்கீல் இருக்காரு, நீங்கள் அவரை வேணால் பாருங்கள், அவர் எல்லா எப்பேற்பட்ட கேஸையும் சிம்பிளாக உடச்சி காப்பாற்றிடுவார், அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாதுன்னு. சரி, நம்பர் கொடுங்கன்னு வாங்கிட்டு ஃபோன் அடிப்பாங்க. அவர் வெளியூருக்காரு, இவங்க இங்கேருந்து அங்கே போவாங்க. அங்கே போய் அவரை பார்க்க போவாங்க. அவரை பற்றி ஒரு சின்ன சீன் வைக்கணும்ல, அதுக்கு ஒரு காட்சி. அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்கள், எப்படி சிம்பிளாக அந்த கேஸை உடச்சி காப்பாற்றினாரு பாருங்க அப்படின்னா அங்கே ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த சீன் முடிஞ்சோடனே உள்ளே போயிட்டு அவங்க எல்லாம் இதெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. அதாவது அந்த ஆக்சிடென்ட் கேஸில் வந்து ஒரு லாரி டிரைவர் வந்து ஒருத்தரை வந்து அடித்து கொண்டுட்டாரு, அதனால் அவர் வண்டியை சீஸ் பண்ணியாச்சு, அவர் நஷ்டஈடு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் வந்து வாதாடும்போது என்ன வாதாடுவார்னா, ரொம்ப சிம்பிளாக கேட்பார். அதை வந்து அவரோட ஜூனியர் வந்து இன்னொருத்தட்ட சொல்கிற மாதிரி, எங்கள் தலைவர் பாரு இப்படி தான் வாதாடுவார்னு. என்ன சொல்லுவார்னா, அந்த இவர் இருக்கார்ல, அந்த செத்துப்போன பையனோட இவர், ஐ மீன் அந்த லாரி டிரைவர், அந்த லாரி டிரைவரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் போனீங்களே அந்த இடத்துல வந்து ஏதாவது ஊர் இப்படி உள்ளே திரும்பணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது போர்டு ஏதாவது இருந்துச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, ஏதாவது ரோடு கிராசிங்காக இந்த ஜீப்ரா சிக்னல் மாதிரிலாம் ஏதாவது போட்டிருந்ததா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த ஏரியாவில் லைட்லாம் இருந்ததா? நீங்கள் எத்தனை மணிக்கு போனீங்கன்னா ராத்திரி 9 மணிக்கு. சரிங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்னென்னா, அந்த இடத்துல வந்து ஒரு வேகத்தை குறைப்பதற்கான வேகத்தடையோ எதுவுமே கிடையாது. அவர் 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாருன்னு சொல்கிறீங்க. அந்த ட்ராவல் டைமை வச்சு கணக்கு பண்ணிட்டீங்கன்னா அவர் 80 கிலோமீட்டருக்கு மேலே போயிருக்க முடியாது அப்படின்னு சில பாயிண்ட்டுகள்லாம் சொல்லி கடைசியாக என்ன சொல்லுவாருன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த செத்து போனவர் அந்த அர்த்தராத்திரியில் எதுக்காக அந்த ஏரியாவுக்கு போனார்? ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், இது வந்து நெக்லிஜென்ஸாக போய் ஓட்டி கொள்ளலை அப்படின்னு சொல்லி கவனக்குறைவெல்லாம் இல்லை. இது வந்து அவர் எதேச்சியாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்றதுனால எங்களால் விடுவீங்கன்ற மாதிரி பேசி அவர் வாத திறமையில வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு ஜூனியர் விளக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இப்போ இந்த 2 பேரும் வந்திருப்பாங்கல்ல, வந்தோடனே அந்த வழக்கெல்லாம் பற்றி சொன்னோடனே இவர் போய் சீனியர்கிட்ட சொல்லுவார். சீனியர் வந்து என்னைக்கு கேஸுனா மண்டே அப்படிமா, ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நம்ம திங்கக்கிழமை தான் தீர்ப்பே சொல்ல போகிறாங்கன்னு. அப்போ இவர் உள்ள குறுக்க வந்து எல்லாம் பேசி பார்ப்பாரு. ஒன்றும் அவர் சீனியர் ஒத்துக்க மாட்டார். சீனியர் ஒத்துக்கலான்னொடனே, ஏன்னா அது போஸ்கோ கேஸு, அதனால நம்ம வாதாட முடியாதுப்பா, விட்டுருப்பா அப்படின்றார். இவர் வந்து ஜூனியரில் நமக்கு எப்படியா கேஸ் வேணும்னு சொல்லிட்டு நானே வந்து வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய்ட்டு வைசாக் போயிட்டு கேஸ்லாம் படித்து பார்த்து எல்லா விவரமும் கேட்டிருப்பார். விவரம் என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு காலி கிரவுண்டு மாதிரி ஒன்று கிடக்கும், அதில் ஒரு சின்ன வீடு குடிசை, அங்கே அயர்ன் பண்ணுற ஒரு அம்மா, கூலி வேலைக்கு போகிற ஒரு அப்பா, அவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு, இந்த 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் அங்கே இருக்குது. அந்த பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டில் சில பெண்கள், ஒரு பெண் இருக்கும், அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த பையன் வந்து போய் ஏதோ ஷாம்பு ஏதோ வாங்க போவான். அப்போ
கூட வந்த ஒருத்தன் ஹாப்பி நியூ இயர் அம்மா, ஆமாம் பெரிய ஹாப்பி நியூ இயர் போடா அப்படின்னு சொல்லி ஏதோ பஞ்சு டைலாக் பேசுகிற மாதிரி பேசுவோம். அதை பார்த்த உடனே அவனை கலாய்க்கணும்னு அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கு தோணும். அந்த பையனோட ஃபோன் நம்பர் இந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தெரியும்ல, அவள்கிட்ட வாங்கி ஃபோனை போட்டு ஏன்னா ஹாப்பி நியூ இயர் சொன்னால் பதிலுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்ல மாட்டியா, பெரிய பஞ்சு டைலாக் அடிக்கிற அப்படி இப்படின்னு அவனை வம்பளுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேரும் பேசி 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 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லவ்வும் வந்துடும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து அப்போ தான் +2 அப்போ தான் முடிக்க போகுது. முடிச்சுட்டு அடுத்தல ஏதோ என்ட்ரன்ஸுக்கெல்லாம் போகிறேன்ட்டு வரும். அப்போ அந்த பொண்ணு வந்து நேராக என்ட்ரன்ஸுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து உட்காந்துருக்கும். இவங்க வீட்டுக்கு வந்து இவனை பார்க்க வந்திருக்கும். பார்க்க வந்தால் அந்த பொண்ணை வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்துட்டு இருப்பார். யார்? இந்த பையனோட அப்பா. அப்பா வராருன்னு நீ உள்ளே போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேர் வந்து சந்திரசேகர், சந்து அப்படின்னு கூடுவாங்க. இந்த பொண்ணு பேர் ஜபாலி. ஜபாலி உள்ளே போய் உட்காந்துக்கோன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த பொண்ணு உள்ளே போய் உட்காந்துருக்கும். இவங்க அப்பா வந்து உட்காந்து சாப்பிட உட்காருவார். சர்ன்னு 2 வண்டி வரும். இதுக்கு முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜபாலிக்கு வந்து ஒரு மாமா ஒருத்தர் இருப்பார், தாய் மாமாவோ சித்தப்பாவோ சம்திங். அந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னா எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க என்ன இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பழங்காலத்து ஆள் மாதிரியும் வில்லனாகவும் இருப்பார். ஒரு பெரிய ரைஸ் மில் ஓனர், அந்த ஊர்லேயே பெரிய தலை, அந்த மாதிரிலாம் காட்டிடுவாங்க. இதெல்லாக்கா அப்புறம் தான் கதை. அதான் இந்த 2 வண்டி வந்து நிற்கும். வந்தால் ஒரு வண்டி போலீஸு, இன்னொரு வண்டியில் இந்த அவங்க சொந்தக்காரர் அந்த வில்லன் வருவார். வந்து உள்ளே இருக்க பொண்ணை கூப்பிடியா அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு தெரியாதுல்ல, எந்த பொண்ணுங்க அப்படின்பாரு. விட்டானா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதை தரேன் அப்படின்னா அந்த பொண்ணு கதை திறந்துட்டு வெளியே வரும். அவங்க அம்மா ஒரு அரை விடும், வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை போட்டு 2 அப்பி வா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னா அவங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லும். இருந்தாலும் அதெல்லாம் முடியாதுன்னு நேராக போய் வக்கீலை கூட்டிகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருவாங்க. இந்த பையனை வேறு அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா எங்கள் பொண்ணு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக மிரட்டி பைக்கில் ஏற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ரூம்குள்ளே வச்சு என்னவோ செய்ய போயிட்டான், அதுக்குள்ளே நல்ல வேலை நாங்கள் வந்துட்டோம், இதை வந்து போஸ்கோவில் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேஸை போட்டுருவாங்க. ஸோ இப்படியாக அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்கும்போது அந்த வக்கீல் ஒழுங்காக வாதாடவும் மாட்டான். இந்த வில்லன் வந்து வக்கீலுக்கு காசை கொடுத்து நீ ஒழுங்காக வாதாடாதுன்னு சொல்லி அவனை வாதாட விடாமல் பண்ணி வச்சுருப்பான். இப்போ இவர் உள்ளே வந்தோடனே ஒவ்வொரு சாட்சியமாக இவர் உடைப்பார். என்னென்னா ஒரு 3 பேர் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 3 பேரும் முன்னுக்கு பின் முரணாக தகவல்லாம் சொல்லுவாங்க. முன்னுக்கு பின் முரணாக சொல்லுவாங்கன்றதை விட என்ன மேட்ருன்னா, அவங்க வந்து அந்த கோயிலுக்கு போனது, அவங்க ஊர்லேருந்து வந்த டைம் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு டைம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க தனித்தனியாக கேட்டவுடனே. அப்போ இந்த சிக்கல் இதில் வந்து அந்த சாட்சியங்கள் உடப்பட்டு போயிடும். இன்னொரு சாட்சி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஸ்டோர்காரனை ஒருத்தரை கூப்பிட்டுருப்பாங்க. என்னென்னா இந்த பையன் ஜபாலி, இந்த பையன் சந்துவும் அவன் ஃப்ரெண்டும் வந்து வண்டியில் வருவாங்க. என்னென்னா ஜபாலி எனக்கு ஃபோன் பண்ணால் அவன் எங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா, நான் வீட்டுக்கு போகணுண்டா அப்படின்னு. அப்போ போகிற வழியில் வண்டியை நிப்பாட்ட சொல்லுவான் அந்த பையன் கூட வந்தவன். நிப்பாட்ட சொன்னால் என்ன ஆச்சுன்னா இரு வரன்ட்டு பக்கத்தில் மெடிக்கல் ஸ்டோர் உள்ள போயிட்டு காண்டம்ஸ் வாங்கிட்டு வருவான். அந்த மெடிக்கல் ஸ்டோருக்காரன் கேட்பான் யாருக்குன்னா அதை என் ஃப்ரெண்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த சாட்சியை சொல்லி இப்போ காண்டமாக எதுக்கு வாங்குவாங்க? செக்ஸுக்கு தானே வாங்குவாங்க. அப்போ இவன் செக்ஸு பண்ணுற நோக்கத்தில் தானே இருந்திருக்கிறான், அதனால தானே இந்த இதுன்னு சொல்லி தான் கேஸே ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இவன் வந்து என்ன பண்ணுவான், சரி மெடிக்கல் ஸ்டோர்காரனை விசாரிச்சிங்க, இந்த பையனை விசாரிச்சிங்களா, ஒருத்தன் வாங்கினானே அவனை விசாரிக்கன்னா அவனை விசாரிக்க சொல்லுவான். விசாரிக்க சொல்லி என்னடாச்சு அதுக்கப்புறம் சொல்லுறேன். ஆமாம் நான் வாங்கினேன் சார், வாங்கிட்டு கொண்டு போய் என் ஃப்ரெண்டு சந்துட்ட கொடுத்தேன், வச்சுக்கோ மச்சான் அவனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. அவன் தூக்கி போட்டு எப்போ பார்த்தா இதே மாதிரி போய் யோசிச்சுட்டு இருக்காதாச்சு, நானும் ஜபாலியும் எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனை நீ இறக்கி விட்டுட்டு அவன் மட்டுக்கு தனியாக போயிடுவான். ஸோ காண்டம் வாங்கினது உண்மை, ஆனால் அதை அவன் பயன்படுத்தவும் இல்லை. மற்ற கடத்தினதாக சொல்லப்படக்கூடிய எல்லா சாட்சியும் பொய் சாட்சி. அப்போ அந்த கேஸ் எல்லாமே சார்ஜ் எதுவுமே செல்லாது அப்படின்னு சொல்லி வாதத்தை முன் வச்ச உடனே மறுநாள் வந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேப்டாப்பை தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து காட்டுவாங்க. என்னென்னா ஒரு கல்யாண வீட்டில் இந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு வரும், மாடிக்கு வரும், வந்து ஒரு ரூம்குள்ளே போகும், பின்னாடியே இவனும் ரூம்குள்ளே போவான், கதவை சாத்திப்பாங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து 2 பேரும் வெளியே வருவாங்க. இந்த வீடியோவை காமிச்சு இந்த வீடியோ தாங்க விஷயம், இது இவ்வளோ நாள் நாங்கள் காட்ட வேணாம்னு நினச்சோம், இப்போ இந்த 15 நிமிஷம் ரூம்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உடனே கேஸ் சிக்கலாகிடுச்சு. கேஸ் சிக்கலாகி மாட்டிக்கிச்சு. கரெக்டா? இப்போ இந்த 15 நிமிஷம் உள்ள இந்த இந்த பொண்ணும் பையனும் உள்ளே இருந்ததுக்கு தரமான ஒரு வீடியோ இருக்குது. உள்ளே என்ன நடந்ததுன்றது தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே போய் 15 நிமிஷம் வேறு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் வக்கீல் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கும்.
இதில் இந்த ஜூனியர் வந்து மனம் உடஞ்சி இந்த பொய்யை சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி இதை முதல்ல சொல்லியிருந்தா அது என்ன ஆனது நான் பார்த்துருப்பேன்ல அப்படின்னு எல்லாம் சொல்ல ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அவங்க கோச்சிட்டு போயிடும். அதுக்குள்ளே அவங்க சீனியர் வந்துடுவார். வந்து இப்படி பட்டுன்னு முடிவு எடுக்காத, அதனால தான் நான் உனக்கு கேஸே கொடுக்காம இருந்தேன், யோசிச்சு நிதானமாக செய்யு, மறுபடியும் போய் ஜெயிச்சுட்டு வாப்போ அப்படின்னு அனுப்புவார். அதுக்கப்புறம் வந்து அவர் பேசுவார். இப்போ அந்த ரூமுக்குள்ளே நடந்தது என்னன்றது இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் தெரியும். அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வர முடியாதுன்னு அவங்க வீட்டிலேருந்து சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவளுக்கு மனநலம் சரியில்லை, ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கா, அதனால அவளுக்கு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால அவளை கூட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த 2 பேர் சாட்சியும் இல்லாமல் இந்த கேஸை எப்படி ஜெயிக்கிறது, இல்லை அந்த வக்கீல் ஜெயிச்சாரா அப்படிங்கிறது தான் கேஸ். ஜெயிச்சிருவாருன்னு வைங்களேன். ஆப்வியஸ்லி அது எப்படின்றது தான் படம். அந்த விஷயத்தை நான் இப்பயே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அப்புறம் படம் பார்க்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் போயிடும். அதனால நான் சொல்லலை. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் இன்னொரு காட்சியும் நான் கடைசியாக முடிக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த பையனை வந்து அவங்க அப்பா படிப்படிம்பாரு. அதெல்லாம் முடியாது, நான் இப்போயே நான் தான் சம்பாதிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த கேஸ்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணுவான். போய் படிப்போம் ஒழுங்க அப்படின்னு. அந்த பொண்ணு இப்போ இவன் பஸ் ஸ்டாண்டில் நிற்பான், அந்த பொண்ணு எதிரில் நிற்கும். சரியா? இப்போ இவங்க 2 பேரும் இப்போ மறுபடியும் ஒன்று சேருவாங்களா அப்படின்னா கிட்ட வந்துடுவா அவ்வளோ. இப்போ ஏற்கனவே இவளால் கேஸாக வாங்கி அனுபவிச்சிருக்கிறான். போஸ்கோ ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுவாள், இன்னையோட கரெக்டாக எனக்கு 18 வயசு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாள். இன்னொரு விஷயமும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். எனக்கும் இன்னையிலேருந்து 56 வயசு ஸ்டார்ட் ஆகுது, 55 வயசு முடிஞ்சிருச்சு. சரியா? இந்த பொண்ணு 18 வயசு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க அப்படின்றதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. படம் வந்து மாற்றி டயலாக்னா கூட கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் நல்லா எடுத்துருக்கிறாங்க. தெலுங்கு படமாக இருந்தாலும் இந்த படம் நல்லா இருக்குது. தமிழிலும் இது மாதிரி யாராவது ஒரு கோர்ட் ரூம் ட்ரையல் படம் வந்து கொஞ்சம் கோர்ட் ரூம் ட்ரையல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா படம் நிச்சயமாக பேசப்படும். நீங்களும் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து ரசிங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.